La 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 li la 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 li la 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 li la 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 la. எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் இந்த வீடியோக்காக ரொம்ப வெயிட்டிங்னு நினைக்கிறேன். ஆயுஷ் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனலில் நம்ம போய் பார்ப்போம், நிறைய வீடியோஸ் வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம், நிறைய வீடியோஸ் பார்ப்போம். லாஸ்ட் இயர் கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சு, இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷம் ஏறுமா குறையுமா, அதே மெயின்டைன் ஆகுமா, எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நாம் கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆயுஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5, ஓகேங்களா. ஏ ஃபார் ஆயுர்வேதா, ஒய் ஃபார் யோகா நேச்சுரோபதி சயின்ஸ், அண்ட் தென் யூ ஃபார் யுனானி, அண்ட் எஸ் ஃபார் சித்தா, அண்ட் ஹெச் ஃபார் ஹோமியோபதி. ஸோ இந்த 5ல் இப்போ 4 கோர்ஸுக்கு நீட் கட் ஆஃப் மூலம் மட்டும்தான் நம்ம வந்து சீட்ஸை வந்து எடுக்க முடியும். 4 கோர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா, சித்தா, யுனானி அண்ட் ஹோமியோபதி. இந்த 4 கோர்ஸுக்கு மட்டும்தான் நம்ம வந்து நீட் கட் ஆஃப் மூலமாக வந்து போக முடியும். ஸோ கவர்மெண்ட் காலேஜாக இருக்கட்டும், ப்ரைவேட் காலேஜாக இருக்கட்டும், டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், ஸோ இந்த காலேஜஸில் நம்ம போய் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து நீட் ஸ்கோர் மூலமாக மட்டும்தான் போகணும். ஸோ இந்த வீடியோவில் கவர்மெண்ட் காலேஜுக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆயுஷ் கவர்மெண்ட் காலேஜ் 2025 எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசியிலேருந்து 440லேருந்து 450 கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. பிசி பார்த்திங்கன்னா 415லேருந்து 420, பிசிஎம் பார்த்திங்கன்னா 400லேருந்து 410, எம்பிசி பார்த்திங்கன்னா 390லேருந்து 400, எஸ்சி பார்த்திங்கன்னா 290லேருந்து 300, எஸ்சிஏ பார்த்திங்கன்னா 270 to 280, எஸ்டி பார்த்திங்கன்னா 230 to 250. ஸோ இந்த மாதிரி ரேஞ்சஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேஃபஸ்ட் ஸ்கோர். ஸோ உங்களுக்கு வந்து ஆயுஷில் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கட் ஆஃப் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஸோ ஆயுஷில் வெதர் உங்களுக்கு சித்தா கிடைக்கலாம், அந்த ஆயுர்வேதா கிடைக்கலாம், ஹோமியோபதி கிடைக்கலாம். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் காம்படிஷன். ஒவ்வொரு மார்க்கில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொருத்தர் காம்படிஷன் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து சித்தா ப்ரிஃபரன்ஸ் எத்தனை பேருக்கு இருக்குது, அந்த ஆயுர்வேதா ப்ரிஃபரன்ஸ் எத்தனை பேர் இருக்குது, ஹோமியோபதி ப்ரிஃபரன்ஸ் எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்றது நாம் வந்து கவுன்சிலிங் மூலம் மட்டும் தான் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம், ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸை பொறுத்து தான், ஓகேங்களா. ஸோ இந்த கட் ஆஃப் இருந்துச்சுன்னா எனக்கு இப்படியே டாப் காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து இப்போ சொல்ல முடியாது. ஸோ ரேங்க் லிஸ்ட் ஆஃப்டர் ரிலீஸ் ஆஃப் அப்ளிகேஷன்லாம் போட்டு அப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் யார் யாருக்கெல்லாம் சித்தாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் ஆயுர்வேதா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் ஹோமியோபதி இன்ட்ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் அப்பான் தட் காம்படிஷன். அப்போ கவுன்சிலிங்கில் என்ன நடக்க போகுது அப்படின்னு மட்டும்தான் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியுமே தவிர்த்து முன்னாடியே நம்ம வந்து இதுதான் இவங்க எடுப்பாங்க, இதுதான் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ரேஞ்சஸில் உங்கள் கட் ஆஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் சீட்ஸ் கிடைக்க சான்சஸ் இப்போதைக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் தான் கவர்மெண்ட் காலேஜோட கட் ஆஃப். ஸோ நீட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்குது, இந்த மாதிரி ரேஞ்சஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேஃபஸ்ட், ஓகேங்களா, ரொம்ப வந்து சேஃபஸ்ட். ஸோ உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் கிடைக்க வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா 5 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. என்னென்ன கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சித்தாவில் வந்து 2 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. ஒரு கவர்மெண்ட் காலேஜ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னை சித்தா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அது ஒன்று இருக்குது. அப்புறம் திருநெல்வேலி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அது ஒன்று இருக்குது. அப்புறமேட்டுக்கு ஒரு ஆயுர்வேதா காலேஜ் இருக்குது. அது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சயின்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா கோட்டா நாகர்கோயில் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஹோமியோபதி மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் சர்ஜரி காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை திருமங்கலத்தில் இருக்குது. அப்புறம் ஒரு யுனானி மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை அரும்பாக்கம் கேம்பஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ இந்த கட் ஆஃப் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து சீட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு, சித்தாவில் சீட் கிடைக்குமா, ஆயுர்வேதில் சீட் கிடைக்குமா, ஹோமியோபதியில் சீட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சுங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, இப்போ வந்து 410லேருந்து 420 இருக்கவங்க ஒரு ரேஞ்சில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சித்தா பிடிச்சிருக்கலாம், ஆயுர்வேதா பிடிச்சிருக்கலாம், ஹோமியோபதி பிடிச்சிருக்கலாம். ஸோ அவங்கள எந்த கோர்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இது அவங்களோட விஷ் தான் இருக்குமே தவிர்த்து. ஸோ 410 இருக்கவங்க வந்து
சப்போஸ் அவங்களுக்கு ஹோமியோபதி பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க ஹோமியோபதி சூஸ் பண்ணிப்பாங்க கவர்மெண்ட் காலேஜ். அதே 4-9 இருக்கவங்களுக்கு சித்தா பிடிச்சுன்னா சித்தா எடுப்பாங்க. அதே வந்து 4-6 இருக்கவங்களுக்கு ஆயுர்வேதா பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ ஆயுர்வேதா எடுப்பாங்க. அதே வந்து 4-10 இருக்கவங்க ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆயுர்வேதா இருந்துச்சுன்னா ஸோ அவங்க ஆயுர்வேதா எடுப்பாங்க. அதே 4-10 இருக்கவங்க சித்தா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து சித்தா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து சீட்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஆகும். ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ் ஸ்பெசிஃபிக்காக இந்த கட் ஆஃப் இருந்துச்சுன்னா உனக்கு இந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ரவுண்டில் நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆஃப்லைன் கவுன்சிலிங். ஓகேங்களா, நம்ம வந்து ஜஸ்ட் இந்த ரேஞ்ச்குள்ளே இருந்தால் ப்ரெடிக்ஷன் தான் பண்ணலாம். ஓகேங்களா, லாஸ்ட் இயர் வச்சு இந்த வருஷத்தை வச்சு ஸோ ஜஸ்ட் ஒரு ப்ரெடிக்ஷன் மார்க்காக தான் இருக்குமே தவிர்த்து இதுவுமே ப்ரெடிக்ஷன் தான். ஆனால் பட் ஆக்சுவலாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் நடந்து ஸோ கவுன்சிலிங் நடக்க போகும்போது மட்டும் தான் நமக்கு தெரியும் அந்த கவுன்சிலிங் ஹாலில். இதுவுமே ஒரு ஆஃப்லைன் கவுன்சிலிங்கிறதுனால ஸோ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ பர்டிகுலராக இந்த காலேஜில் உனக்கு இந்த கட் ஆஃப்குள்ளே இருந்தால் கிடைக்கும் அப்படின்ல இந்த ஆயுஷில் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து எந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கு எந்த கோர்ஸ் வந்து ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது அவங்களோட ஒப்பீனியனாக இருக்கலாம், அவங்க ஆப்ஷனாக இருக்கலாம். ஸோ இது வேணாலும் அவங்க வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃபஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியுமே தவிர்த்து உங்களுக்கு சித்தாவும் கிடைக்கலாம், ஆயுர்வேதாவும் கிடைக்கலாம், ஹோமியோபதி கிடைக்கலாம், யுனானியும் கிடைக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து யுனானி எடுத்தவங்க வந்து உருது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது வந்து லோயஸ்ட் கட் ஆஃப்லேயே ஒரே ஒரு காலேஜ் இருக்கிறதுனால ஸோ அது மினிமம் பாஸ் மார்க் இருக்கிறவங்களே அந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் காம்படிஷன் எதில் இருக்குன்னா ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா. ஸோ இந்த 4 காலேஜஸ் தான் மேக்ஸிமம் வந்து ரவுண்ட் ஆஃப் கட் ஆஃப் வந்து இருக்குமே தவிர்த்து காம்படிஷன் இருக்குமே தவிர்த்து மற்ற எந்த காலேஜஸ்லையும் நெக்ஸ்ட் வந்து ப்ரைவேட் காலேஜஸில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ யுனானிக்கு ஸோ உருது லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ உருது எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கணும் இந்த க்ரைட்டீரியா. ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ உருது ஸோ இந்த காலேஜ் இந்த கட் ஆஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்களை ஒரு சேஃபஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு நம்ம வந்து தைரியமாக நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் இன்னும் நம்ம வந்து வீடியோஸ் போடுவோம். ஸோ வந்து 7.5 ரிசர்வேஷன் கட் ஆஃப் அண்ட் தென் வந்து ப்ரைவேட் காலேஜஸில் இருக்க கட் ஆஃப் அதுக்கப்புறமேட்டுக்கு ஸோ நீட்னஸ் காலேஜில் இருக்க கட் ஆஃப். ஸோ இந்த மாதிரி கட் ஆஃப் ரேஞ்சஸில் கண்டிப்பாக நம்ம வந்து போடும். ஸோ சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா maulishankar02 இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் டேரெக்டாக செக் பண்ணி உங்கள் டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் கைஸ் டாட்டா பை பை.